நண்பர்களே, இந்த சேனலில் உள்ள பெரும்பாலான படங்களைப் போலவே இந்த படமும் மிகவும் வித்தியாசமான ஒரு விழிப்புணர்ச்சி திரைப்படமாகும். இதில் சில வெளிப்படையான காட்சிகள் இருப்பதால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரம் ஒரு இளம் பெண். அவள் ஒரு சிறிய வறண்ட கிராமத்தில் வசித்து வருகிறாள். அவளுடைய தந்தை தன் வீட்டின் முன்புறத்திலேயே ஒரு சைக்கிள் பஞ்சர் கடையை நடத்தி வருகிறார். தாய் மற்றவர்களின் வயல்களில் கூலி வேலை செய்கிறார். இரவு நேரத்தில்தான் வீடு திரும்புகிறார். அந்தப் பெண் தன் நாளின் பெரும் பகுதியை அவர்களுடைய ஒரே ஒரு மாட்டை மேய்த்து விறகு சேகரித்து கழிக்கிறாள். அவளுக்கு ஒரு இளைய தம்பி இருக்கிறான். வயது சுமார் 13 அல்லது 14. அவன் பெரும்பாலான நேரத்தை வயல் வரப்பில் உட்கார்ந்து தன் பழைய ஆண்ட்ராய்டு போனில் தரமற்ற வீடியோக்களை பார்த்து கொண்டும் தனிமையில் உடல் சார்ந்த செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டும் செலவிடுகிறான். நம் கதாநாயகிக்கும் உடலுணர்வு மற்றும் ஆசை ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் உண்டு. ஒரு நாள் இரவு அவர்கள் வீட்டில் அனைவரும் உறங்கப் போன நேரத்தில் ஒரு தூரத்து உறவினர் வந்து ஒரு திருமண அழைப்பிதழை அவர்களின் தந்தையிடம் கொடுக்கிறார். அப்பொழுது அந்த தந்தை விசாரிக்கிறார், "தம்பி, உங்க வீட்டில் வயதான பாட்டி மிகவும் மோசமான நிலையில் இருந்தாரே, இப்போது எப்படி இருக்கிறார்?" என்று. அதற்கு அந்த மாப்பிள்ளை, "அவர் எப்போதும் மோசமான நிலையில தான் இருக்கிறார். இன்னிக்கும் நாளைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் இறந்துட்டால் என் திருமணமே நடக்காது போல இருக்கு. எனக்கே பயமாக இருக்கிறது" என்று பதில் சொல்கிறார். அப்போது நம் கதாநாயகியின் தாய் கேட்கிறார், "தம்பி, உங்ககிட்ட ஏதாவது பழைய டச் போன் அல்லது ஆண்ட்ராய்டு போன் இருந்தால் கொடுங்களேன். என் பையன் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு செல்போன் வேண்டுமென்று நச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு பழைய போன் வாங்கிக் கொடுக்க நினைக்கிறேன்" என்று. அதற்கு அந்த மாப்பிள்ளை, "அதற்கு என்னம்மா, நான் வருகிறபோது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஏதாவது பழைய போன் கிடைத்தால் நான் கொண்டு வந்து தருகிறேன்" என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போகிறார். இந்த இரவில்தான் முதல் மறைமுகமான சம்பவம் நிகழ்கிறது. அது அடுத்த பாகத்தில் விரிவாக. அவர்களின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. அவர்களுடைய முழு வீடும் ஒரே ஒரு அறைதான். அந்த ஒரே அறைக்குள் 4 பேரும் பக்கத்தில் பக்கத்தில் படுத்து உறங்குகிறார்கள். இரவு 12 மணிக்கு மேல் கணவர் எழுந்து மனைவியிடம் கூப்பிடுகிறார், "வா, நம்ம உடலுணர்வு ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம்" என்று. மனைவி தயங்குகிறார், "வேண்டாம், பிள்ளைகள் எல்லாம் பக்கத்தில் படுத்து தூங்குகிறார்கள்" என்று. அதற்கு கணவர், "அவர்கள் எல்லாம் நன்றாக தூங்கிவிட்டார்கள். மணி 12 மணிக்கு மேலும் ஆகிவிட்டது" என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் நம் கதாநாயகி தூங்கவில்லை. அவள் விழித்துக் கொண்டு ஒரு ஓரக்கண்ணால் தன் அப்பாவும் அம்மாவும் உடலுணர்வுச் செயல்களில் ஈடுபடுவதை ஆர்வமாக பார்க்கிறாள். அந்த காட்சியை பார்க்க பார்க்க அவளுக்குள்ளும் அந்த ஆசையும் எழுச்சியும் அதிகமாகின்றன. உடனே அவள் தன் பக்கத்தில் படுத்துத் தூங்கும் தம்பியின் மீது தன் காலை தூக்கிப் போடுகிறாள். அந்த தம்பி தூக்கத்திலேயே அவளை கட்டி பிடித்துக் கொண்டு தூங்குகிறான். இது இரவின் முதல் மறைமுகமான நெருக்கம். அடுத்த நாள் காலை அவர்கள் வழக்கமான வேலைகளைச் செய்யத் தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பசுமாடு இருக்கிறது. அந்த பசு கன்று ஈனுவதற்காக ஒரு காளை மாட்டை கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த காளை பசுவுடன் இணைவதை பார்க்க நம் கதாநாயகி மிகுந்த ஆர்வத்துடன் நிற்கிறாள். இதை கவனித்த அவளுடைய அப்பா, "இதை பார்த்து கொண்டு நிற்காதே, நீ எங்கள் தோப்புக்குப் போ, நான் வேலையை முடித்துவிட்டு மாட்டைக் கொண்டு வருகிறேன்" என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். கதாநாயகி கிளம்பிப் போகிறாள். ஆனால் அவள் நேராக தங்கள் தோப்புக்குப் போகாமல் வழியில் இன்னொரு தோப்பில் இருக்கும் ஒரு பையனிடம் போய்விடுகிறாள். அந்த பையனிடம் ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் இருக்கிறது. அவன் அதில் இந்தி பாடல்களையும் சில வீடியோக்களையும் போட்டுக் காட்டுகிறான். கதாநாயகி அவற்றை ஆர்வமாக பார்க்கிறாள். அப்பொழுது அங்கு வந்த அவளுடைய அப்பா இதை கண்டித்து தன் மகளையும் அந்த பையனையும் திட்டி அனுப்பி வைக்கிறார். இருந்தாலும் அந்த பார்வைகளும் அந்த தோற்றமும் கதாநாயகியின் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. அந்த பசி அடுத்து எங்கு திரும்புகிறது என்பதை கணவன் மனைவியிடம் பேசுகிறார். "பார்த்தாயா, நம் பொன்னின் போக்கே சரியில்லை. அவளுடைய நடவடிக்கைகள் நல்லதில்லை. அவளுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும்" என்று. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு துக்ககரமான செய்தி வருகிறது. முன்பு திருமண அழைப்பிதழுடன் வந்த அந்த மாப்பிள்ளையின் வீட்டில் இருந்த பாட்டி மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் அல்லவா? அவர் இறந்து விட்டார். அந்த இறப்பு வீட்டிற்குச் செல்வதற்காக கணவனும் மனைவியும் கிளம்புகிறார்கள். கிளம்பும் முன் அவர்கள் பிள்ளைகளை பார்த்து எச்சரிக்கிறார்கள். "நீங்கள் இருவரும் வீட்டுக்குள்ளேயே பத்திரமாக இருங்கள். உள் தாழ்பாள் போட்டுக் கொள்ளுங்கள். யாராவது வந்து கதவை தட்டினாலும் திறக்காதீர்கள். நாங்கள் நாளை காலையில்தான் திரும்பி வருவோம்" என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போகிறார்கள். இப்போது வீட்டில் அக்காவும் தம்பியும் மட்டுமே தனியாக இருக்கிறார்கள். இரவு நேரம். அவர்கள் படுத்து தூங்கத் தொடங்குகிறார்கள். தம்பி முதலில் நன்றாக தூங்கிவிடுகிறான். ஆனால் கதாநாயகி என்ன செய்கிறாள்? அவள் தம்பியின் செல்போனை எடுத்து
அவன் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கும் தரமற்ற வீடியோக்களை பார்க்கத் தொடங்குகிறாள். அவற்றை பார்க்கும்போது அவளுக்குள் இருக்கும் உடலுணர்வு ஆசைகள் மேலும் அதிகமாகின்றன. உடனே அவள் பக்கத்தில் படுத்து தூங்கும் தன் தம்பியை கட்டிப்பிடித்து எழுப்புகிறாள். தம்பி விழித்துக் கொள்கிறான். இருவருமே ஒன்றாகச் சேர்ந்து மிகவும் மோசமான உடலுணர்வுச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அந்தச் செயல் மிகவும் வன்முறையாகவும் ஆரவாரமாகவும் இருக்கிறது. இதற்குப் பிறகு இதுவே அவர்களுக்கு ஒரு பழக்கமாகி விடுகிறது. ஒவ்வொரு நாளும் எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இனி அந்தச் செயல் அவர்களுக்கு ஒரு வாடிக்கையாகி விடுகிறது. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அக்காவும் தம்பியும் அந்த மோசமான உடலுணர்வுச் செயலில் ஈடுபடத் தொடங்குகிறார்கள். ஒரு நாள் பகல் 12 மணிக்கு மேல் மதிய வேளையில் வீட்டில் வேறு யாரும் இல்லாத சமயம் பார்த்து இருவரும் மிக மோசமாகவும் வன்முறையாகவும் அந்தச் செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்தச் சமயத்தில் வெளியில் எங்கோ வேலை முடித்துவிட்டு அவர்களின் அப்பா திடீரென்று வீட்டுக்குத் திரும்புகிறார். கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறார். அவர் கண் முன்னே தன் சொந்த மகளும் மகனும் பிறந்து வளர்ந்த அக்காவும் தம்பியும் அந்த மோசமான நெருக்கச் செயலில் ஈடுபடுவதை பார்க்கிறார். அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கோபமும் வருகிறது. ஆனால் 2 பிள்ளைகளும் தங்களை அப்பா பார்த்துவிட்டாரே என்று கூட நிறுத்திக் கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் அந்த ஆசையின் வெறியில் இன்னும் வேகமாக இன்னும் மூர்க்கமாக அந்தச் செயலை தொடர்கிறார்கள். அந்த கோரக் காட்சியை பார்க்கும் அப்பாவின் மனதில் என்ன ஓடுகிறதோ அவர் ஆத்திரத்தில் முன்னேறுகிறார். நிறுத்துங்கள், உங்களுக்கு வெட்கமில்லையா என்று கத்துகிறார். அந்தச் சமயத்தில் நம் கதாநாயகி தன் ஆசைக்கு குறுக்கே வந்த தடையாக தன் அப்பாவை பார்க்கிறாள். அவள் வெட்கமோ பயமோ அடையவில்லை. அவள் கண்களில் ஒரு வெறி தெரிகிறது. அவள் உடனே பக்கத்தில் கிடந்த ஒரு பெரிய குழைக்கல்லை எடுக்கிறாள். அந்தக் கல் அவள் கையில் உயருகிறது. அடுத்த நொடி என்ன நடக்கிறது? கதாநாயகி தன் கையில் எடுத்த குழைக்கல்லை தன் சொந்த அப்பாவின் தலைமீது வைத்து ஓங்கி அடிக்கிறாள். ஒரே அடி, 2வது அடி, 3வது அடி, இரத்தம் தெரிக்கிறது. அப்பா துவண்டு விழுகிறார். அவர் இறந்து விடுகிறார். தன் தந்தையை கொலை செய்துவிட்டு அந்த அக்காவும் தம்பியும் இன்னும் சில நிமிடங்கள் அந்தச் செயலை தொடர்கிறார்கள். பின்னரே இரத்தக்கரையுடன் சோர்வுடன் நிறுத்துகிறார்கள். இங்கேயே இந்த படம் முடிகிறது. இப்போது இந்த படம் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த முழுச் சம்பவத்திற்கும் மூல காரணம் எது? அந்த பழைய ஆண்ட்ராய்டு செல்போன்தான். செல்போன் என்ற சாதனம் இன்று ஒரு பெரிய போதைப் பொருளாக மாறிவிட்டது. குறிப்பாக சிறுவயது பிள்ளைகள் அந்த செல்போன் போதைக்கு மிகவும் அடிமையாகி கிடக்கிறார்கள். வெறும் பாடல்கள், தகவல்களை பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் இணையத்தில் தேடிப்போய் தரமற்ற ஆபாசமான வன்முறை நிறைந்த வீடியோக்களை பார்க்கிறார்கள். அதனால் அவர்களின் மனமும் உடலும் கெட்டுப்போகின்றன. எனவே இந்த படம் சொல்லும் செய்தி இதுதான். பிள்ளைகளுக்கு பெரியவர்கள், அப்பா அம்மா செல்போனை கொடுக்காதீர்கள். அப்படியே படிப்புத் தேவைக்காக கொடுக்க நேரிட்டாலும் அவர்கள் அருகிலேயே இருந்து கண்காணியுங்கள். அவர்கள் எதை பார்க்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். காரணம், ஒரு சிறிய தவறான பார்வை கூட ஒரு பெரிய விபரீதத்தில் முடியலாம். இந்த கதையில் அக்காவும் தம்பியும் விபரீதத்தில் முடிந்தது போல் இதுபோன்ற மிகவும் வித்தியாசமான விழிப்புணர்ச்சி திரைப்படங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் இப்போதே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பொத்தானை ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.